ஏய் ஆமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? இதை பார். ட்ரிம் பண்ணி நானும் எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவரை மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். பொதுவாக அப்பா பையனுக்குள்ள நிறைய சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் அப்போல்லாம் வராது. சண்டை மட்டும்தான் வரும். ஆனால் நாங்கள் 2 பேரும் அதை மனசில் வச்சுக்காம அடுத்த செகண்ட் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுவோம். என் வாழ்க்கையோட லட்சியம் ஆசை என்ன தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரியே நான் வாழணும். ராஜ், உங்க அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேட்குறேன்? இல்லை, அவ்வளோ வர்ணிக்கிறியே, அதான் கேட்டேன். அப்படி சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சிராத, வா. அவங்கப்பா அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன முறைக்கிறான், அடிப்பானோ? ராஜ், இது ஒன்றும் சரியா வரும்னு எனக்கு தோணல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய் ஏன்டி அப்படி சொல்ற? ஆமா, நீ உங்க அப்பா மாதிரி தான் இருப்பேன்னு சொன்ன. ஆனா அவரு குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. நாளைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நீயும் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்ப. நான் உன்னை எந்த ரோடோட தேடுறது? ஏய் ஏன் உங்க வீட்ல உங்க அப்பா உங்க அண்ணன் குடிக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியும் நீ இதை தான் கேட்பேன். எங்க வீட்ல யாருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நாங்க ஈவன் டீ காஃபி கூட குடிக்க மாட்டோம். எங்க அம்மா பால் தான் காய்ச்சி தருவாங்க. அந்த அளவுக்கு. இது டீயாங்க அங்கிள்? ஆமாம்மா. அப்பா ஸ்வாதி. தேங்க்ஸ் அங்கிள். காஃபி பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தீங்க போல, சந்தோஷமா? புரியுதுப்பா, நான் ரோட்டில் தண்ணி போட்டு விழுந்து கிடந்தேன்னு நினச்சிட்டு தானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மையாலுமே எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஐபிபி லோவாக வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு மதுபான பாட்டில் இருந்துச்சு. அதனால் நீங்கள் இப்படி தப்பாக நினச்சிருப்பீங்கப்பா. பரவாயில்லம்மா, இதனால் என்ன? இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வாழணும். குடிச்சுக்கிட்டு வாழணுமா? சாரிம்மா. சரி, 2 பேரும் பேசிகிட்ருங்க. அப்பாவுக்கு மாத்திரை சாப்பிட்ற டைம் ஆச்சு. நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க. சரிங்க அங்கிள். வரேன்டா. மறக்காமல் அந்த பொண்ணுகிட்ட டம்ளர் வாங்கிட்டு அனுப்புப்பா. சரி. பாத்தியாடி எங்கள் அப்பாவை? இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் இருந்தேன். அது இல்லடி, எங்கள் அப்பா எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும் தான் நினைப்பார். தட்ஸ் மை டேட். அது உங்க அப்பா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா அப்பாவும் அப்படிதான். ஹலோ அம்மா. ஆமா, வெளியில இருக்கம்மா. இதோ வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா, நான் கிளம்புறேன். அம்மா கால் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. டைம் ஆச்சு, நான் போயிட்டு கால் பண்றேன். ஏய் ஏய் அப்பா சாப்பிடறதுக்கு. தம்பி, இப்பவும் நீ என்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இது சுக்கு காப்பி. நீ எப்ப மூக்குல காத்தடிக்கிற? எல்லா அப்பாவும் பையனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும்னு ஆசை. ஆனா எங்க பையன் கெட்டதை மட்டும் எடுத்துக்கிட்டு தப்பா வளர்ந்துடுவானோங்கிற பயத்துல தான் அவங்க எல்லாத்தையும் சொல்றது கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். இப்படிக்கு அப்பாக்களின் நலன் கருதி சதீஷ்குமார்.